செப்டம்பர் 5ஆம் தேதி ஏஆர் முருகதாஸ், சிவகார்த்திகேயன், அனிருத் இவங்க கூட்டணியில் மதராசி திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையுமா, வெற்றி அடையணும் அப்படிங்கிறது தான் இங்கே சிவகார்த்திகேயன் மற்றும் ஏஆர் முருகதாஸ் ரசிகர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஆசையாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏஆர் முருகதாஸ் அவர்கிட்டருந்து ஆரம்பிச்சிடலாம். தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இயக்குனர் அப்படின்னே நாம் சொல்லலாம். ஒரு முக்கியமான சீனியர் அப்படின்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவில் பல வெற்றி படங்களை அவர் கொடுத்துருக்காரு. அவர் அறிமுகமான முதல் திரைப்படம் நடிகர் அஜித்தை வச்சு தீனா அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அந்த ஒரு திரைப்படம் மூலமாக தான் நடிகர் அஜித் குமாரை அவருடைய ரசிகர்கள் செல்லமாக தலை அப்படின்னு கூப்பிடவே ஆரம்பித்தாங்க. அப்படி அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாச்சு. அதுக்கு பிறகு விஜயகாந்த் அவர்களை வச்சு ரமணா திரைப்படம், அந்த திரைப்படம் வந்து தமிழ்நாடு மாநில அரசால் சிறந்த திரைப்படம், சிறந்த வசனத்துக்கான விருதும் வாங்குச்சு. ஏன்னா அந்த திரைப்படம் ஊழலை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு திரைப்படமாக இருந்துச்சு. விஜயகாந்த் ரசிகர்களும் தொடர்ந்து விஜயகாந்துக்கு ஃபெயிலியரான படங்கள் வந்துட்டு இருக்கும்போது இந்த திரைப்படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியுமே கொடுத்துச்சு. அதுக்கு பிறகு சூர்யா வச்சு கஜினி படம் மிகப்பெரிய வெற்றி. அந்த திரைப்படமுமே சூர்யா ரசிகர்கள் இப்போ வர மறக்க முடியாத ஒரு படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சூர்யா வச்சு டைரக்ட் பண்ண அந்த கஜினி படத்தை ஹிந்திலையுமே அவர் பண்ணார். அந்த திரைப்படம் ஹிந்தியில் 100 கோடி வசூலிச்சது. இந்தியாவில் முதல் 100 கோடி வசூலித்த திரைப்படம் அப்படின்ற ஒரு பெயரையும் அந்த கஜினி திரைப்படம் வாங்குச்சு. ஸோ அந்த ஒரு பெருமை, இந்த ஒரு சாதனை அவருக்கு எப்போவுமே இருக்கும். ஏன்னா இந்தியாவில் முதல் 100 கோடி படம் எப்படின்னு கேட்டால் அது ஏஆர் முருகதாஸுடைய ஹிந்தியில் வெளியான கஜினி அப்படின்னு கண்ணை மூடிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படி ஒரு சாதனையை அவர் அப்போவே கிரியேட் பண்ணியிருக்காரு. அடுத்தடுத்து அவர் நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அந்த வரிசையில் தான் நடிகர் விஜய் வச்சு துப்பாக்கி, கத்தின்னு அடுத்தடுத்து 2 பிளாக் பஸ்டர் கொடுத்தாரு. நடுவில் அவர் தெலுங்கு, ஹிந்திலையுமே ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ இப்போ கடைசியாக அவர் தமிழில் பண்ண படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு அவர் டைரக்ட் பண்ண தர்பார் திரைப்படம் தான். அந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. படம் வந்து கிட்டத்தட்ட ஃபெயிலியர் அப்படின்ற அளவுக்கு தான் பேசப்பட்டது. அதுக்கு பிறகு அவர் படமே டைரக்ட் பண்ணாமல் இருந்தார். ஹிந்தியில் சிக்கந்தர் அப்படின்ற படம் பண்ணார். அந்த திரைப்படம் இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சு. அந்த திரைப்படத்துக்குமே கொஞ்சம் மிக்சடான ரிவ்யூஸ் தான் வந்துட்டு இருந்தது. சல்மான் கான் வந்து வெளியவே வரமாட்டார், அவரை வச்சு நம்ம டைரக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, மோஸ்ட்லி க்ரீன் மேட்டு சிஜி அப்படி தான் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கு பிறகு தான் இப்போ சிவகார்த்திகேயனை வச்சு மதராசி படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த திரைப்படம் தான் இப்போ 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இன்னொன்று, சிவகார்த்திகேயன் வந்து ஏஆர் முருகதாஸுடைய ஒரு ஃபேன் அப்படின்னே சொல்லலாம். அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகிறப்ப அவர் போட்ட ட்வீட்லாம் கூட இப்போ திரும்பவும் யாருமே ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொன்று, 7ஆம் அறிவு படத்தை வந்து ஹோஸ்ட் பண்ண வேண்டியது சிவகார்த்திகேயன் தானாமா. பட் சில பல காரணங்களால் அந்த ஷோ வந்து அவர் ஹோஸ்ட் பண்ணாமல் நடிகர் ஜெய் தான் ஹோஸ்ட் பண்ணார். அவருக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தது எல்லாம் பண்ண வேலைகள் வந்து சிவகார்த்திகேயன் பேக் கேமராலேருந்து அந்த ஒரு வேலையை பண்ணி கொடுத்தாராம். ஸோ அப்படி இருந்தவர் இன்றைக்கி ஏஆர் முருகதாஸ் படத்தில் ஹீரோவாக நடிச்சிட்டார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. நம்ம சிவகார்த்திகேயனே எடுத்துக்கலாம். ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்சா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறலாம், நமக்கான நேரம் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் சிவகார்த்திகேயன் தான். ஏன்னா ஒரு டெலிவிஷனில் சின்ன திரையில் வந்து ஒரு ஷோவில் வந்து ஆங்கராக, அதில் கண்டஸ்டண்ட்டாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சினிமாவில் தனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. குறிப்பாக ஆரம்பத்திலேயே டாக்டர், டான் அப்படின்னு அடுத்தடுத்து 100 கோடி திரைப்படங்களை கொடுத்தாரு. இதில் டான் திரைப்படம் அறிமுக இயக்குனர் சிபியோடைய படம். அறிமுக படத்துலேயே அவருமே 100 கோடியை கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ கடைசியாக போன வருஷம் வெளியான அமரன் திரைப்படம் அவருக்கு 300 கோடி வசூலை கொடுத்துச்சு. வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர் தமிழ் சினிமாவில் 300 கோடி கொடுக்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ஒரு சாதனைக்கு சொந்தக்காரராகவுமே சிவகார்த்திகேயன் இருந்தார். ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து, இன்னொரு பக்கம் அனிருத் ஏற்கனவே ஏஆர் முருகதாஸ் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காரு கத்தி போன்ற படங்கள்லாம். இன்னொன்று, சிவகார்த்திகேயன் கூட அவர் 7-8 படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. 3, எதிர்நீச்சல், காக்கி சட்டை அப்படின்னு அவருக்கு ஆரம்பித்து பல படங்கள் 2 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இப்போ இந்த மதராசி ப்ராஜெக்டில் வந்து கமிட் ஆகியிருக்காங்க. இதில் ஏஆர் முருகதாஸுக்கு இந்த படம் கிட்டத்தட்ட வாழ்வா சாவா அப்படின்ற போராட்டம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நாம் கேட்க முடியுது. ஏன்னா அவருக்கு கடைசியாக ஹிட்டான படம் நாம் எண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது கடைசியாக விஜய் நடித்த கத்தி திரைப்படம் தான் அவருக்கு ஹிட்டு. அதுக்கு பிறகு ஸ்பைடர் ஆகட்டும், தர்பார் ஆகட்டும், சர்க்கார், இது எதுவுமே பெருசாக அவருக்கு ஹிட் ஆகலை. கத்தி அளவுக்கு அவருக்கு பேர் வாங்கி கொடுக்கல. ஸோ இந்த மதராசி திரைப்படத்தை தான் அவர் நம்பியிருக்காரு. இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயன், அவருக்கு அமரன் மிகப்பெரிய ஹிட்டு போன வருஷம். ஸோ அந்த ஒரு ஹைப்பு கூட இந்த படமும் ரிலீஸ் ஆகுது. இப்போ ரீசெண்டாக இந்த படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. துப்பாக்கி படத்தில் விஜய்க்கு வில்லனாக இருந்த அதே வித்யுத் ஜமால் தான் இதில் சிவகார்த்திகேயனுக்கு வில்லனாகவே நடிச்சிருக்காரு. ஸோ ட்ரெய்லர்லாம் வெளியாகி ஓகே, ட்ரெய்லர் நல்லா இருக்குது. குறிப்பாக துப்பாக்கி யார் கையில் இருந்தாலும் வில்லன் நான் தாண்டா அப்படின்னு வித்யுத் ஜமால் பேசக்கூடிய அந்த ஒரு வசனம் இதெல்லாம் வந்து ஹைலைட்டாக பார்க்கப்பட்டது. ஸோ ஓகே, இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வேறு மாதிரி முருகதாஸுடைய சாயல், சிவகார்த்திகேயன் 2 பேருடைய கலவையும் சேர்ந்த ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக ஏஆர் முருகதாஸே சில பேட்டிகளை சொல்லியிருந்தார். இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே வந்து உங்களுக்கு துப்பாக்கி,
லவ் சீன்ஸ்லாம் கஜினி இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இது சொல்லும்போதே படத்துக்கான எதிர்பார்ப்புலாம் ரொம்பவும் அதிகரிச்சுட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டாக படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுமே நடந்தது. அதில் ஏஆர் முருகதாஸ் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். ஆரம்ப காலகட்டங்களில் விஜய் மற்றும் அஜித் இவங்களாம் நிறைய அறிமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்போ அந்த வரிசையில் சிவகார்த்திகேயனுமே நிறைய அறிமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. இது பெரிய விஷயம். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காகவே அவர் அடுத்தடுத்த உயரங்கள் போவார், நிறைய வெற்றிகள் பெறுவார் அப்படின்னு அனிருத் ஒரு விஷயம் சொன்னதை நம்ம கவனித்தோம். அதாவது ஏஆர் முருகதாஸ் சார் வந்து யானை கிடையாது, அவர் குதிரை விழுந்தோன்னு எந்திரிச்சிருவார் அப்படின்ட்டு. ஸோ அவரை சில எல்லாருமே விமர்சிக்கிறாங்க, அவர் படம் ஹிட் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சுப்பா அப்படின்ட்டு. ஸோ அதுக்காகவே அனிருத் இந்த பதில் சொல்லியிருப்பார். அதாவது அவர் யானை கிடையாது, அவர் குதிரை டக்குன்னு விழுந்து எந்திரிச்சிருவார். ஸோ அந்த மாதிரி இந்த மதராசி படமும் வெற்றி அடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சிவகார்த்திகேயன் அந்த மேடையில் பேசும்போது கூட எந்த ஒரு பர்சனலாக யார் மீதும் மஜன்ஸ் வைக்காமல் பேசினார். ஏன்னா ரீசெண்டாக வந்து அவர் வந்து கோட் படத்தில் ஒரு கேமியோ பண்ணியிருப்பார். அதில் வந்து விஜய் வந்து துப்பாக்கியை கொடுத்துட்டு இதை நீ பார்த்துக்க, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு வசனம்லாம் வரும். ஸோ விஜய் அரசியலுக்கு போகிறதுனால இனிமேல் அவருடைய இடத்த வந்து சிவகார்த்திகேயன் தான் பிடிக்க போகிறாரு. அவர் தான் இனிமேல் குட்டி தளபதி, திடீர் தளபதி அப்படின்லாம் ட்ரோல்லாம் பண்ணாங்க என்னைய அப்படின்னு ஓப்பனாக சொல்லியிருக்காரு. இப்போ வரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. பிரபலங்கள் பெரிய ஆட்கள் எல்லாத்துக்குமே ட்ரோல் வரதான் செய்யும். அதை நம்ம பெரிய விஷயமா எடுத்துக்கக்கூடாது. அப்படி பார்த்தா நம்ம முன்னேறவே முடியாது. அஜித் சாருக்கு ரசிகர்கள் இருக்காங்க, விஜய் சாருக்கு இருக்காங்க, ரஜினி சாருக்கு இருக்காங்க, கமல் சாருக்கு இருக்காங்க, விக்ரம், சூர்யா, தனுஷ், சிம்புன்னு எல்லாருக்குமே ரசிகர்கள் இருக்காங்க. நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை சேர்க்க ஆரம்பிக்கிறேன். யாருடைய ரசிகர்களையுமே நான் என் பக்கம் இழுத்துக்க நினைக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருப்பார். இந்த ஒரு விஷயம் எல்லாராலையுமே பாராட்டப்பட்டது. ஏன்னா இப்போ ஒரு ஃபேன் வார்லாம் போய்கிட்டு இருக்கப்ப இவர் நினச்சா எந்த ஃபேன்ஸை வேணாலும் ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசலாம். பட் அந்த மாதிரி எதுவும் பேசாமல், அப்படி பேசினா அந்த படத்துக்காக ப்ரமோஷனாகவுமே அது பாரும். ஆனால் இவர் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் ரொம்பவும் ஜென்டலாக பேசுனது வந்து எல்லாராலுமே பாராட்டப்படுது. ஓகே, சிவகார்த்திகேயன் நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்றதுக்கு உதாரணம் கூட ஒரு விஷயம் அவர் சொன்னார். அதாவது அமரன் படத்துடைய கிளைமேக்ஸை ஒரு அம்மா பார்த்துட்டு வந்து இந்த மாதிரிலாம் நடிக்காதப்பா நீ அப்படின்னு சொன்னதாக அவர் சொன்னார். ஸோ அதை பார்த்தா எல்லாருக்குமே கொஞ்சம் எமோஷனலாக இருந்தது. ஓகே, சிவகார்த்திகேயனை எல்லாருமே ஒரு நடிகர் அப்படிங்கிறத தாண்டி நம்ம வீட்டு பிள்ளை, இவருடைய வளர்ச்சி வந்து நம்ம குடும்பத்தில் இருக்க ஒருவருடைய வளர்ச்சி மாதிரி தான் இருக்குது அப்படின்னு எல்லாருமே அவரை பாராட்டுறதை நம்ம பார்க்க முடிஞ்சது. இப்போ மதராசி திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. எல்லாருமே இந்த ஒரு படத்துக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த வருஷம் வெளியான பெரிய திரைப்படங்கள் எதுவுமே மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கல. அதாவது அது படம் வணிக ரீதியாக கொஞ்சம் கலெக்ஷன் வாங்கியிருந்தாலுமே இது நல்ல படம், சூப்பரான படம் அப்படின்ட்டு எந்த திரைப்படங்களுமே அந்த ஒரு பேர் எடுக்கல. கூலி படத்துக்கு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்தது. தக் லைஃப் திரைப்படம் வந்து மிகப்பெரிய அளவில் ட்ரோல் செய்யப்பட்டது. அதுக்கு முன்னாடி வெளியான குட் பேட் அக்லி, விடாமுயற்சி போன்ற படங்களுக்குமே மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் வந்துட்டு இருந்தது. இந்த நிலையில் இப்போ சிவகார்த்திகேயனுடைய இந்த மதராசி திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த திரைப்படமாவது ஒரு மிகப்பெரிய, அதாவது மிக்ஸ்டு ரிவ்யூஸ் எதுவுமே இல்லாமல் படம் கண்டென்ட்டாகவும் சரி, வணிக ரீதியாகவும் சரி மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மதராசி திரைப்படம் எப்படி இருக்க போகுது. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? ட்ரெயிலெலாம் பார்த்துருப்பீங்களா? ஸோ எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.